வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிந்து. இந்த நாள் இனிய நாளாகவே நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, நான் பெங்களூர் போறேன். பெங்களூர் போயிட்டு ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணலான் இருக்கேன். அங்க நம்ம எல்லா இடமும் பார்க்கலாம். முடிஞ்சா அந்த முருகர் டெம்பிள் இருக்குல்ல, அந்த டெம்பிள் பார்க்கலாம். அப்புறம் போற வழியெல்லாம் நான் உங்களுக்கு நல்ல நல்ல சீனரிஸ் காட்டுறேன். சரிங்களா? வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணலாம். நம்ம பெங்களூர்ல வந்து இஸ்கான் டெம்பிள், அப்புறம் கப்பன்பாக், லால்பாக், விதான் சௌதா, அப்புறம் நியூலி புதுசாக கட்டியிருக்காங்க அந்த முருகன் கோயில். அந்த முருகன் கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து 200-250 படி இருக்குது. அந்த முருகன் கோயிலில் நம்ம ஏற முடியாது. ஸோ நம்ம வெளியில் நின்று சீனரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சாமியெல்லாம் காட்டிட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே வந்துடலாம். ஏன்னா நம்ம வயசானவங்கலாம் ஏற முடியாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வெறும் சீனரிஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போதான் நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிளம்புறோம். இது நம்ம தஞ்சாவூரோட கலெக்டர் ஆபீஸ். டர்ன் பண்றோம். ஆன் த வே பெங்களூர். பாருங்க, அதுக்குள்ளார ஒரு சாயா அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதான் திருச்சியில் வந்திருக்கோம். திருச்சியில் ஒரு சாயாவும் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடாவும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ என்னால் நிறையா வீடியோ கவர் பண்ண முடியாது. அதோட நான் போகிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்ல பிளேஸாக இருக்குன்னா மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். சரிங்களா? சரியா வேகல. நாமக்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட பிளான் வந்து புதுசா PS2 இதுல பெங்களூர்ல PS2 பார்க்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் நவ் இப்பதான் நம்ம பிளான் போட்டோம். அங்க கிருஷ்ணா தேட்டர், அங்க அந்த பாலாஜி தேட்டர், விவேக் நகர்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். அங்க நம்ம PS2 பாக்குறப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இப்போ நம்ம நாமக்கல் வந்துட்டோம். நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க. அந்த பெரிய ஆஞ்சநேயர் கோயில் சொல்லுவோம்ல, அது அந்த கோயில் தேரு. நம்ம உள்ள போல. ஸோ நம்ம அப்படியே வழியிலே சாமி கும்பிட்டோம். வீட்டிலே வந்து புளியோதரை, தயிர் சாதம்லாம் வீட்டிலே கட்டிட்டேன். ஏன்னா வந்து மக்களுக்கு 10 பேர் போகிறதுனால நம்ம சாப்பாடு கட்டுப்படி ஆகாது. வண்டி பஞ்சத்தில் ஓடுது. ஸோ அதனால் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து வீட்டிலே கட்டி கொண்டு வந்துட்டோம். டைம் ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. நம்ம கதையை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம். ஸோ நம்ம கதையை முடிச்சிடலாம். நல்லா அருமையான புளிசாதாங்க. கோயில் புளியோதரை மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியை வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாமக்கல் டு சேலம் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் பாருங்க. இந்த கோயில் வந்து ராசிபுரம் நைனாமலை. அங்கே வந்து ஒரு பெருமாள் தான், பெருமாள் கோயில். இது ரொம்ப சின்ன வயசில் போனோம். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம வந்து நாமக்கல் டு சேலம் போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்போ வண்டி கொடுத்துருக்காங்க. நம்மளோட செல்ஃப் டிரைவிங். கொஞ்சம் தூரம் வரைக்கும், ஒசூர் வரைக்கும் போக முடிஞ்சா போகலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு வண்டி தருவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா தருமபுரி வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வண்டியை கொடுத்துடலாம். நம்ம ரிலாக்ஸாக தூங்கலாம். சரிங்களா? செல்ஃப் டிரைவிங் இங்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாரும் தரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் என்னால் வண்டியை ஓட்ட முடியல. வண்டி ஓட்டிட்டு என்னால் வீடியோவும் பண்ண முடியாது.
நம்மளோட முன்னோர்களுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கிறோம். மீறி இருந்த தயிர் சாதமெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டோம். எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தான். ஸோ ஆஞ்சநேயர்களுக்கு நம்ம சாப்பாடு வச்சிட்ருக்கோம். பாருங்கள் குட்டி எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒரு குட்டி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு குட்டி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ தொப்பூர் டு தர்மபுரி போயிட்டுருக்கோம். டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம். டீ குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாப்பிங் போட்டுட்டு நல்லா ஒரு டீயை குடித்தோம். குடிச்சிட்டு ஜெம்பா இப்போது தர்மபுரி டு ஒசூர் டு பெங்களூர் ட்ராவல். ஓகேவா? இப்போ டைம் வந்து 5:15 ஆகுது. கரெக்டாக வந்து ரீச் ஆகிடுவோம். 9 ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவங்க இருந்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு இது சம்மர் லீவ்லேயும் இங்கே தான் வருவோம். பெங்களூரில் தான் இருப்போமே. சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருப்போம். இப்போ பெரியம்மா இறந்துட்டாங்க. அவங்க இல்லாதனால எங்களோட பெங்களூர் வந்து ட்ரிப்பை வந்து நாங்கள் வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வரோம் போகிறோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பெங்களூர் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈஸியாக வந்து பெங்களூர் வந்துட்டோம். நான் என்னோட அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நைட் நேரம் ஆகிடுச்சு. மணி வந்து 8:30 ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு தூங்க போகிறோம். சரிங்களா? காலையில் நம்மளோட சுற்றுப்பயணம்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் இரவு வணக்கம். பாய்.